Let we all stand together. எழும்பி நின்று அந்த பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் தொடங்கி 22ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதிகளை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். இது இந்த தொடர்ந்து நாம் தியானிக்கிற அதாவது the 7 churches 7 சபைகளில் கடைசியாக சொல்லப்பட்ட சபை இந்த சபை லவதோக்கியா சபை. அதை குறித்து இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். லவதோக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இருபத்தி 2ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இந்த நல்ல தெய்வ வார்த்தைகளுக்காக கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ப்ளீஸ் உட்காருவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லவதோக்கியா சபை, ஒவ்வொரு சபையும் பலவிதமான விளக்கங்களை நம்மோடு கூட தேவ ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். திட்டமாய் தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த லவதோக்கியா என்கிற சபையை குறித்து ஒரே வார்த்தையில நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது ஒரு சபையை நம்ம தியானித்தோம். நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாயின்னு ஒரு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். இந்த சபைக்கு அப்படி ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்ட ஒரு சபை அப்படின்னு சொல்லப்பட்ட சபை. இந்த சபைக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு காரியங்கள்லாம் கவனிங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்க பாருங்க, அது உங்களுக்கு புரிவதற்கு ஏதுவாக இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு தலைப்பு கொடுக்கறதுனா என்ன தலைப்பு கொடுக்கலாம்னா, இயேசு வெளியே நின்ற சபை. இயேசு எங்க இருக்கிறாரு? நம்ம எல்லாம் எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? ஏன் நீங்க சத்தமா சொல்லலாம், என்ன எங்க இருக்கிறோம்? உள்ள இருக்கிறோம். ஆனா இந்த சர்ச்சை குறித்து சொல்லும்போது, லவதோக்கியா சபையை குறித்து சொல்லும்போது சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து வெளியே நின்ற ஒரு சபையாக நம்ம பார்க்கும்போது பார்க்குறோம். அதாவது சண்டே கிளாஸில் அண்ணெல்லாம் எடுக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. இந்த சபையை குறித்து சொல்லும்போது, இந்த சபையை குறித்து இல்லை, சாதாரணமாக சொல்லப்படுகிற காரியம், ஒரு பயங்கரமான ஒரு ரவுடி, ஊரே அவனை கண்டா அஞ்சுமா, செம அவன் வந்தா அந்த ஒரு டெரரான பர்சன். ஆனால் இப்படிப்பட்ட ஒருவன் ஒரு நாள் இயேசுவை என்ன பண்ணுகிறான், பிடிச்சுக்கொள்ளணும் அப்படின்னு அவன் மனதில் தோணுது. ஒரு நாள் இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான். இங்கே அப்போது அந்த பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போகலான்னு விருன்னு வரான். அவன் வருகிறத பார்த்தோன்னே அங்கே செக்ஸ்டன்லாம் பார்த்துட்டார் தூரத்தில். ஐயோ இவன் வரான், இன்னைக்கு என்ன கலாட்டா நடக்குமோ, கதவை இழுத்து மூடுங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, எல்லா டோர் எல்லா விதமான ஜன்னலையும் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனும் வெளியில் நின்று தட்டிக்கிட்டே இருக்கான். தயவு செய்து தரங்கய்யா, சர்ச்சை தரங்க, நான் உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து போராடுறான், உள்ளே போராடுறான். ஆனால் என்ன பண்ணலன்னா, கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணல, திறக்கவே இல்லை. ஆனால் அவன் நினச்சாங்க, மற்றவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா, இவன் ஏதோ வம்பு பண்ண வரான்ற விதத்தில் தான் எல்லாருமே என்ன யோசிச்சாங்க. ஆனால் கடைசியில் அவன் போராடி போராடி போராடி, என்ன ஆண்டவரே
எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு நான் உள்ள வரலான்னு சொன்னா என்னையும் கதவை சாத்திட்டு என்னை வெளியே நிற்க வச்சுட்டாங்களே அப்படின் போது அப்போதான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னாராம், தம்பி எத்தனையோ வருஷமா நானும் கூட இந்த சர்ச்சில் வெளியில தான்ப்பா நின்றுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது சொன்னாராம். இப்படித்தான் அநேகருடைய காரியங்கள்ல நம்ம பார்க்கிற ஒரு காரியம், இந்த இடத்துல ஆண்டவர் தன்னோடு கூட தான் இருக்கிறாருன்னு என்ன பண்ணுகிறோம் நினைக்கிற காரியமா இருக்குது. ஆனா அவர் எங்க இருக்கிறாருன்னா வெளியே இருக்கிறத இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறதாய் காணப்படுகிறது. இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா இயேசு வெளியே நின்ற சபைன்னு சொல்லலாம், இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு சபை அப்படின்னு சொல்லலாம். அப்போ வீட்டில் நம்ம காஃபி கேட்டோம்னா அங்க மேடம் தாழ்த்தி சொல்றேன், ஆனா வெளியிலன்னா என்ன பண்ணுவேன்னா அப்படியே வச்சுட்டு வந்துடுவேன். சூடா கொடுக்கறதுன்னா வேற ஒரு காஃபி போடும், இன்னொரு காஃபிக்கு கூட என்ன பண்ணுறேன் நான் காசு கொடுக்குறேன். என்னையா நீ கொடுக்குறீங்க, குடிக்கிறதே என்னத்துக்கு, சூடாக குடிக்கிறதுக்கு. அவனுக்கு இப்படியே ஊற்றி காமிப்பேன், அப்படியே எங்கே பாரு இப்படி கொடுத்தேன்னா என்ன பண்ணுறது, இது பச்சை தண்ணி மாதிரி இருக்குன்னு சொல்லுவேன். வீட்டிலனா 2 தடவை 3 தடவை அதை கமான் பத்திக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருக்கணும், நம்ம குடிச்சாதான் நம்ம குடித்த மாதிரி இருக்கும். அதில் இங்கே இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது இது வெதுவெதுப்பாக இருக்கிற ஒரு காரியத்தை பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அதுதான். அதாவது இது ஏன் அப்படிப்பட்ட பெயர் இதற்கு ஏற்பட்டது, ஏன் இது சில காரியங்கள் அந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது என்னன்னா, ஈரோபோலிஸ் என்கிற ஒரு பட்டணம், ஈரோபோலிஸ் என்கிற அந்த பட்டணத்திலிருந்து தான் இந்த பட்டணத்துக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் தண்ணீர் கொண்டு வரப்படும். ஏன்னா எல்லா நிலைகளிலும் ஈரோபோலிஸ் துருக்கியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் போய் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அங்கே டர்க்கியில் 3 ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டார் ஹோட்டல் அப்படின்னு சொன்னால் 3 விதமான ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அதாவது பூமியிலிருந்து வருகிற தண்ணி அப்படியே கொதிக்க வரும், தண்ணி அப்படி அவ்வளவு ஹீட்டடாக வரும். அதனால் என்ன பண்ணுவாங்க, அடுத்த 2வது இதுக்கு வரும் பொழுது நிறையா அவங்க அதுக்கு ப்ராசஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னால் குளிராக இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று வெதுவெதுப்பாக இருக்கும். ஆனால் இது ஈரோபோலிஸுக்கும் நம்ம பார்க்குற இந்த லவதோக்கியாக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னால், ஈரோபோலிஸ் என்கிற கொதிக்க தண்ணீர் வருகிற, பூமியிலிருந்து வருகிற தண்ணீர் குழாய் வழியாக எங்கே வருது, சில பாதையை ஏற்படுத்தி எந்த பட்டணத்துக்கு வருகிறது, இந்த லவதோக்கியா என்கிற பட்டணத்துக்கு வருது. அங்கே கொதிக்க இருக்கிற தண்ணீர் அப்படியே டிராவல் ஆகி வரும் பொழுது போக அந்த தண்ணி இங்கே வரும்போது என்னவாயிடுது, ஒரு வெதுவெதுப்பான ஒரு நிலைக்கு காணப்படுகிறது. ஸோ அதுதான் இந்த பகுதி நமக்கு. ஏன்னா இந்த தண்ணீர் இன்னொன்று இப்படி வரும் பொழுது பலவிதமான காரியங்கள், பூமியிலிருந்து அந்த கொதி தண்ணீர் அப்படி வரும் பொழுது நிறைய அதில் என்ன காணப்படுதுன்னு சொல்கிறாங்க, சல்ஃபர் அதில் இருக்குது, பலவிதமான தாது பொருள்கள் அதில் உண்டுன்னு சொல்லுகிற காரியங்கள் உண்டு. நான் கூட 3 ஸ்விம்மிங் பூல்லாம் சொன்னேன். இன்னொரு அதில் அப்படியே குளிக்கிறதுனால நிறையா நல்ல ஹெல்த், நல்ல அதில் மினரல்ஸ்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே குளிங்கன்னு சொல்லுகிற காரியங்கள்லாம் உண்டு. அதை பற்றி நம்ம பேசுவோன்னா அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்டாக போயிடும். ஆனால் இப்படி இந்த வருகிற தண்ணியை நீங்கள் என்ன பண்ணலாம், குடிக்கலான்னு இல்லை, இப்படின்னு மோந்து பார்த்தாலே என்ன பண்ணணும், அந்த சல்ஃபர் வாடை என்ன பண்ணாது, ஒத்துக்காது. நிறைய பேருக்கு என்ன வந்துடும், வாந்தி வந்துடும். அதனால் இங்கே தண்ணீரை மோந்து பார்த்தாலே வாந்தி வருமா, அப்படிப்பட்ட நிலைகளில் தான் அந்த தண்ணீருடைய காரியங்கள் காணப்படும். அதனால தான் இந்த சில வேர்டெல்லாம் பைபிளில் ஏன் இங்கே எழுதப்பட்டிருக்கு, நான் உன்னை என்ன பண்ணுவேன், நீ வெதுவெதுப்பாக இருக்கிறபடினால நான் என்ன பண்ணுவேன், உன்னை வாந்தி பண்ணி போடுவேன்னா அந்த ஊரில் தண்ணியும் கிடைக்காது, வர தண்ணியை மோந்து பார்த்தாலே என்ன வருது, வாந்தி வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகளை காணப்படுது. இது வெதுவெதுப்பாய் காணப்படுகிற இந்த காரியங்கள், இது இந்த சர்ச்சை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இது அனலும் இல்லை, என்னவும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பாய் இருக்கிற ஒரு சபைக்கு அடையாளமாக இது காணப்படுகிறது. நல்லா குளிர்ந்து போனா கூட என்ன செய்யலாம், நல்ல ஒரு எழுப்புதலை என்ன பண்ணு உருவாக்கி உங்களை என்ன பண்ணலாம், மறுபடியும் ஸ்டேர் அப் பண்ணி என்ன பண்ணலாம், அனலாக்கலாம். ஆனால் சிலர் அதாவது நல்லா வெதுவெதுப்பு நல்லா கொதிக்கணுன்ற நிலைக்கு இல்லை, நான் இருக்கிற அந்த லேனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு நாமே ஏமாத்திக்கிற ஒரு சபை தான் என்ன சபை அப்படின்னு சொன்னா இந்த கடைசி கால சபை.
த இயர், ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவுக்கு பின் 1900 ஆண்டு முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் காணப்படுகிற சபைக்கு அடையாளமாக எது காணப்படுது? இந்த லவதோக்கியா திருச்சபை காணப்படுகிறது. நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா 1900 ஆண்டிலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் இது நிகழ்கால சபையை குறிக்கிறதாய் இது காணப்படுகிறது. நம்ம அதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் இதன் மூலமாக பல விதங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களையும் என்னையும் என்ன பண்ணுவார்? இன்னும் மேம்படுத்துவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன்ஸ், இந்த சபையை குறித்து பல காரியங்களை நாம் தியானிப்பதற்கு முன்பாக பட்டணத்தை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். வர்த்தக ரீதியாக ஒரு செல்வம் நிறைந்த ஒரு பட்டணம், நல்ல ஒரு பணக்கார நாடு அப்படின்னு சொல்லுகிற போல இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? ஒரு பணக்கார நாடு. எல்லா விதமான செல்வ வளங்கள் காணப்படுகிறது. அதாவது இந்த ஊர்ல கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நிறைய இடத்துல வெள்ளை ரோமங்கள் கொண்ட கம்பளிகள் கிடைக்கும். இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் என்னன்னா பிளாக் வுல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. டர்க்கியில் ரொம்ப ஃபேமஸ், அது இந்த ஊர்ல தான் காணப்படுது. கருப்பு கம்பளியை தயாரிப்பதற்கு பெயர் பெற்ற ஒரு நகரமாக இந்த நகரம் காணப்பட்டது. மாத்திரமல்ல, இந்த இடத்துல இந்த ஊர்ல தான் த ஃபர்ஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த லவதோக்கியால தான் காணப்படுது. எங்க மெடிக்கல் காலேஜை பத்திலாம் நீங்க சொல்லணுமா? எல்லா ஊர்லயும் தானே இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க ஆராய்ந்து ஏன் அப்படி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. முதல் முறையாக கண்களுக்கு அந்த ஆயின்மெண்ட் போடுறோம்ல, கண்வழி வந்து ஆயின்மெண்ட் போடுறோம், அதை கண்டுபிடிச்சது இவங்க தான். இந்த லவதோக்கியாவில் இருக்கக்கூடிய இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி தான் என்ன பண்ணுச்சு? அதை கண்டுபிடித்தது. அதனால தான் அங்க ஆக்கியோன் எழுதும்போது, அந்த பட்டணத்தை எழுதும்போது உன் கண்களுக்கு என்ன போடணும்? களிக்கம் போடவும்னு எழுதுறாருன்னா, ஏன்னா அந்த பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அது போல பலவிதமான காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டு போகலாம். இன்னும் வங்கி முறையை கொண்டது. எங்க முதல் முறையாக, அதாவது பேங்க் சிஸ்டம் கொண்டு வந்தது எந்த அப்படின்னு சொன்னா இந்த நகரத்துல தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். பலவிதமான காரியங்களை நாம் சொல்லும்போது நம்ம இந்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு பூகம்பம் வந்து அந்த பட்டணம் தரைமட்டமாக்கப்பட்ட போது, அப்போ நெய்பர் கண்ட்ரிஸ், பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், ஈஜிப்ட், இன்னும் பல நாடுகள் என்ன பண்றாங்க? நாங்க என்ன பண்றோம்? உங்களுக்கு பைசா தரோம், மறுபடியும் உங்க பட்டணத்தை என்ன பண்ணுங்க? சீர்படுத்துங்க அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க சொன்னாங்க, உங்க பைசாலாம் என்ன பண்ண வேணாம், எங்களுக்கு வேணாம், நாங்களே எங்க வச்சிருக்கிறோம்? பேங்க்ல லாக்கர்ல வச்சிருக்கிறோம்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அவர்களே அந்த பட்டணத்தை மறுபடியும் கட்டுவதற்குரிய அவ்வளவு காரியங்களும் வைத்திருந்தார்கள். அதனால தான் சொன்ன இது ஒரு பெரிய பணக்கார நாடு. இந்த நகரத்துல இன்னும் ஒரு காரியம் சொல்றதா இருந்தா, வயது முதிர்ந்த 7000 யூதர்கள் ஒரு தனிப்பட்ட குடியிருப்பு, அவர்களுக்கேற்ற சட்ட திட்டங்களோடு அங்கு இயங்கிக் கொண்டிருந்ததை இந்த காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 7000 யூதர்கள் ஒரு தனிப்பட்ட குடியிருப்புல அந்த பட்டணத்துல காணப்பட்டார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. லவதோக்கியாவை குறித்து இந்த இடத்துல யோவான், அப்போஸ்தலனாகிய யோவான் மாத்திரம் எழுதல. இந்த பட்டணத்தை குறித்து இன்னொரு மனுஷனும் பைபிள்ல இந்த லவதோக்கியா பட்டணத்துக்காக எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா பவுல் இந்த லவதோக்கியா சபைக்கு ஒரு கடிதம் எழுதியதை வேதத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். எங்க சொல்லப்பட்டிருக்குது? பவுல் கொலோசேயருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். கொலோசேயர் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். லவதோக்கியாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவன் வீட்டில் குடிகிற சபையையும் வாழ்த்துங்கள். அவன் வீட்டில் குடியிருக்கிற சபையையும் வாழ்த்துங்கள். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவதோக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். இது எங்கேயும் வாசிக்கணும், லவதோக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவதோக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். லவதோக்கியாவிலிருந்து வரும் நிருபத்தை என்ன பண்ணுங்க? நீங்களும் வாசியுங்கள்னு இந்த இடத்துல ஆக்கியோன் எழுதுகிறத வாசிக்கிறோம். இந்த நிருபம், அதனால ஏன்னா இங்க மாத்திரம் இல்ல, பக்கத்துல அந்த நிருபத்தை என்ன பண்ணுங்க? நீங்க வாசிங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்? இந்த சபையிலும் வாசிக்கப்படும்னு சொல்லப்படுகிறத நாம் வேதத்துல வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். சோ இந்த லவதோக்கியாவை குறித்து இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனநாயகம், குடியரசு
ஆட்சி முறைகள் ஒரு பட்டணத்துல எப்படி இருக்குதோ அப்படின்னா ஜனநாயக குடியரசு முறைனா என்ன, இன்னொரு விதத்துல சொல்றா மக்களாட்சி, டெமோக்ரஸி, மக்களாட்சி. நான் சொல்ற அப்படின்ற விதத்துல அது தேசத்துக்கு சரியா வரும். இது இந்த போல நிலைமைகள் எங்க வந்துச்சு அப்படின்னு சொன்னா எங்க காணப்படுது? சர்ச், சபைக்குள்ள டெமோக்ரஸி, நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லப்பட்ட நிலை எங்க என்ன பண்ணப்படுதுன்னா இந்த சபையில் அது காணப்பட்டது. ஏன்னா லவதோக்கியா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், மக்களுடைய கருத்து, மக்களுடைய நடைமுறை பழக்கம் என்றும் பொருள்படும். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இது பலவிதமான காரியங்கள், நம்முடைய ஆத்மாவினுடைய பக்தி விருத்திக்காக பல காரியங்களை இந்த பட்டணத்தை குறித்து ஆக்கியோன் எழுதும்போது எழுதுகிறார். இது யாருக்கோ எழுதுனது, அதனால இது ஒரு பைபிள் ஸ்டடியில் வர 10 பேருக்காக சொல்லப்பட்டதுன்னு நீங்க யோசிச்சு கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா தயவு செய்து ஜாக்கிரதையாக கவனிங்க. இது உங்களுக்காக எனக்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஏன்னா இதை குறித்து தியானிக்கும் போது the 7S 7 S ஆண்டவர் கொடுக்கும்போது கொடுத்தார். முதலாவது காரியம், சபைக்கு இயேசு கிறிஸ்து சபைக்கு கொடுக்கிற ஒரு வாழ்த்துறை. எல்லா சர்ச் ஆரம்பிக்கும் போதும் அவர் என்ன பண்ணுகிறார்? தன்னை குறித்து சொல்லுகிறார். 7 குத்து விளக்குகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு ஒவ்வொரு சர்ச்சை பற்றி நீங்க வாசிக்கும் பொழுது, ஏன்னா இன்னும் பல இடங்கள்ல வாசிக்கும் போது வாசிக்கிறோம், அக்னி ஜுவாலையுடைய கண்களை உடையவர் சொல்லுகிறதாவது. அப்போ அப்படிப்பட்ட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு தன்னை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்னா சொல்லுகிறத பார்க்கும்போது பார்க்கிறோம். இன்னொரு விதத்துல சல்யூட்டேஷன் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் டு த சர்ச், சபைக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிற வாழ்த்துறை, சல்யூட்டேஷன். அதாவது நம்பர் 2, இரண்டாவது எஸ் என்ன சொல்லுதுன்னா ஸ்லோத்ஃபுல்னஸ் ஆஃப் த சர்ச், சபையின் அசதி, சபையினுடைய அசதி. இன்னொரு விதத்துல சொல்றதா அசதியா இருப்பது, சபையில் அசதியாக இருப்பது, சோம்பலாய் இருப்பது என்பதாக அர்த்தம். ஸ்லோத்ஃபுல்னஸ் ஆஃப் த சர்ச். நம்பர் 3, மூன்றாவது காரியம், சபையினுடைய எண்ணங்கள், சப்போசிஷன், வாட் தே டு பி ரைட். சபையினுடைய எண்ணங்கள், நான் சொல்றது தாங்க, நான் சொல்ற மனிதனுடைய எண்ணங்கள், அந்த சபையினுடைய விசுவாசிகளுடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பது அதை நம்ம பார்க்கும்போது மூன்றாவது தலைப்பு. நான்காவது காரியம், சபைக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், சபை சரியாக எண்ணிய எண்ணங்கள், சஜஷன் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ் டு த சர்ச். நம் நான்காவது காரியம் சபைக்கு கொடுக்கிற ஆலோசனைகள், தட் இஸ் நம்பர் 4. ஐந்தாவது காரியம் ஸ்ட்ரிக்ட்னஸ் ஓவர் த சர்ச், சபையின் மேல் இருக்கக்கூடிய எச்சரிக்கையான வசனங்கள் இல்ல கடுமையான கண்காணிப்பு. What is number 6? Satisfaction of the church, சபையிலே இருக்கக்கூடிய திருப்தி, சபைக்கும் கர்த்தருக்கும் இடையே இருக்கக்கூடிய திருப்தி, that is number 6. Number 7, ஏழாவது காரியம் splendor of the church, சபையினுடைய மகத்துவம். இந்த 7 காரியங்களை தியானிக்க கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்பர் 1, இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துறை. 14ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்கிறது? சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர் சொல்லுகிறதாவது. இதுல நீங்க வாசிக்கும் பொழுது நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன? உண்மையும் சத்தியமுள்ள 3 விதங்கள்ல தன்னை வெளிப்படுத்துகிறார். அதாவது என்ன சொல்றது? உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் போது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனம், எல்லாரும் இங்க ஒரு நிமிஷம் நாங்கள் உங்கள் தலைகளை உயர்த்தலாம். இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கக்கூடிய ஆயிரமான பெயர்களில் ஒரு அழகான பெயர் என்ன பெயர் அப்படின்னா ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் நம்ம எப்ப சொல்லுவோம்? ஜெபம் முடிக்கும் போது கடைசியா சொல்ற ஒரு வார்த்தை ஆமென்னா என்ன? அப்படியே அது ஆக கடவுது. அதனால இப்ப எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் ஆமென். இயேசு கிறிஸ்துவே ஆமென் என்று அழைக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்றாருன்னா, இங்க வாசிச்சு பாருங்க, தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமென் என்கிறவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே ஆமென் என்று அழைக்கப்படுகிறார்.
அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, நாம் கேட்டுக்கொண்ட காரியங்கள், நாம் வாக்குத்தத்தமாய் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஆகட்டும்னு சொல்றார். எதெல்லாம் நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ, நீங்க கேட்டுக்கொண்ட காரியங்கள் இந்த காலை பொழுதுல எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க தேவன் வாக்குத்தத்தமாய் சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலை பொழுதுல அது ஆமேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமா எல்லா காரியங்களும் ஒரு தேவனுடைய பிள்ளை பலிபீடத்துக்கு முன்பாக வந்து இந்த ஆலயத்துக்குள்ள வந்து ஜெபிக்கிற போது ஒரு குழப்பமும் ஒரு விதமான கலக்கமும் ஒரு விதமான பயமும் வேண்டாம். ஏன்னா நான் முறையிடுகிறது யார்கிட்ட முறையிடுகிறேன்? ஆமேன், எல்லாவற்றையும் ஆமேன் அப்படியே ஆக கடவுது என்கிறவர்கிட்ட என்ன பண்ணுகிறேன்? என் முறையிடுகிறதுல நான் சொல்லுகிறபடினால நிச்சயமாக என்ன பண்ணுவார்னா அவர் எல்லாத்தையும் செய்வார். ஏன் செய்வார்? வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் அவருடைய வார்த்தை என்ன பண்ணாது? ஒருபோதும் ஒளிந்து போகாது. நிச்சயமா ஆண்டவர் செய்வார் என்பது வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுதாக. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு செய்வார்ன்றவங்க கைகளை தட்டி ஒரே ஒரு விசை இந்த பல்லவியை, நாம் தெரிந்த பல்லவி, சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுவோம், சொந்து போகாதே, சொல்லுவோம், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். கவனிங்க, தொடர்ந்து இந்த பல்லவியை பாடலாம். இந்த வார்த்தையில ஆதியமா இருக்கிற ஆமேன் மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, உண்மையும் சத்தியமுள்ள சாட்சியுடையவர். அவருக்கு பேர் அப்படிதான் ஆரம்பிக்கும் போதே அப்படிதான் ஆரம்பிக்குது. அவர் இதை ரெண்டு விதத்துல நம்ம சொல்லலாம். அவர் உண்மையானவர், அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியமானவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவர். உங்க வாழ்க்கையில என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாங்களோ அதை கர்த்தர் நிறைவேற்றுவா. ஏன்னா பல இடங்கள்ல இதை ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. நான் சில இடங்கள்ல நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:9 எழுதுகிறவர்களுக்காக சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 10:13, 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3வது வேத வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23, 24. இந்த அத்தனை வசனங்களையும் நீங்க வாசித்து பார்க்கிற போது ஒரே ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அதுல காணப்படுகிற ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களை அழைக்கிறவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். நீங்க உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் என் ஆண்டவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதுதான் வேத வசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். அதான் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எல்லாவற்றிலும் தேவன் அற்புதங்களை செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இதுல நீங்க வாசித்து பார்க்கும்போது பல இடங்கள் ஆக்கியம் சொல்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேல நீங்க சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உங்களுக்காக என்ன பண்ணுகிறாரா அவர் உண்டாக்குவார் என்பதை வேதத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். என் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க சேர்ந்து நல்லா கைகளை தட்டி இந்த பல்லவியை பாடுவோமா? வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. சொல்லுவோம், அவர் மனிதன் அல்லவே, சத்தமா, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே.
உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொல்லுவோம், சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணினதா என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நிச்சயமா வானமும் ஒழிஞ்சு போனாலும் இந்த பூமியும் ஒழிஞ்சு போனாலும் என் ஆண்டவர் வாயிலிருந்து என் குடும்பத்தை குறித்து என்ன குறித்து சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எனக்கு இந்த பூமியிலேயே கர்த்தர் நிறைவேற்றுவார்னு விசுவாசிக்கிற எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா உற்சாகமான பலியை என் தேவனுக்கு செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவர் அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நிச்சயமாக உங்களுக்கு ஆமேன் என்கிறவர் மாத்திரமல்ல, அவர் உண்மை உள்ளவர். அவர் ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சத்தியமுள்ள சாட்சின்னு பார்க்கிறோம். உங்க வாழ்க்கையில எல்லா காரியத்துக்கும் என் ஆண்டவரே உண்மை உள்ள சாட்சியாக இருக்கிறார். மற்ற சாட்சியெல்லாம் எடுபடாது. அவர் மாத்திரம்தான் என்னவா சாட்சி. என்ன குறித்து ஒரு சாட்சி அப்படின்னு சொன்னா யார் மாத்திரம்தான் சொல்றது தெளிவா இருக்கும். என் ஆண்டவர் சொல்றதா. திருமணத்தில் கூட நம்ம சொல்லுவோம். திருமணத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? அந்த உடன்படிக்கையின் போது உன் இளவயதின் மனைவிக்கும் உனக்கும் இடையே கர்த்தர் எப்படி இருக்கிறார்? உண்மையுள்ள சாட்சியாக இருக்கிறார். அதான் அங்க வார்த்தை நமக்கு சொல்லும்போது சொல்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில தேவனையே நாம் என்ன பண்ணணும்? சாட்சியாக நாம் வைக்க வேண்டும். யோபு பக்தன் சொல்லும்போது இப்படியா சொல்றார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார்னு யோபு பக்தன் சொல்லும்போது சொல்கிறார், என்ன குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறவர். ஆண்டவருடைய சத்தியம் உள்ளவர் சொல்லுகிறதாவது நிச்சயமா அவர் சத்தியம் உள்ளவர். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா விதமான ஒரு அருமையான சாட்சியை என் தேவன் வைத்திருக்கிறார். இங்கே பல காரியங்கள் சொல்லப்படுகிற சாட்சியெல்லாம் பார்த்து கேட்டு ஏமாந்து போயிட வேணாம். என் ஆண்டவர் ஒரு வேலை என்ன அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாத சூழ்நிலையிலையும் உங்க சாட்சியை நீங்க காத்துக்கொள்கிறதற்கு கர்த்தர் பதில் செய்வார். பிரியமானவர்களே, பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக எல்லா தூதர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து சாட்சியிடுவார். இப்படிப்பட்ட உத்தம விசுவாசின்னு சொல்லத்தக்க பாத்திரமாக கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா உற்சாகமா கரங்களை தட்டுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அதாவது மாத்திரமல்ல, ஆமேன் என்கிறவர் நமக்கு என்ன பண்ணுகிறார்னா இந்த வாழ்த்துதல்ல நமக்கு கொடுக்கிறார். வேதவசனம் அதான் சொல்ல, ஆமேன் என்கிறவர் என்ன பண்ணுகிறவர் சொல்லுகிறதாவது அவர் சபைக்கு கொடுக்கிற வாழ்த்துறை. அதுதான் இரண்டாவது காரியம். நீங்க 14-15 வசனங்களை நீங்க வாசித்து 15-16 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கும்போது இரண்டாவது தலைப்பு நீங்க பார்க்கிற காரியம் என்ன? சபையினுடைய அசதியை காட்டுகிறது. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. இரண்டாவது காரியம், சபையினுடைய அசதியாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம் ஸ்லோத்ஃபுல்னஸ். இரண்டாவது காரியம் இது நமக்கு காணப்படுகிற காரியம் என்ன? வாசிங்க. நீ உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிருமல்ல அனலுமல்ல, நீ குளிராவது அனலையாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். Let's listen here. எல்லாரும் இங்க கவனிங்க பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். நான் அடிக்கடி சொல்லுகிறது போல இது நம்ம எழுதுகிறது ஒரு பக்கம் ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் மறுபடியும் நீங்க ஒரு தடவை யூடியூப்ல போட்டு என்ன பண்ணலாம், இது நீங்க கேட்கலாம். ஆனால் சில வார்த்தைகள் இந்த கடைசி காலத்தினுடைய அந்த கடைசி காலத்துல சபையினுடைய பரிதாபமான ஒரு நிலையை இது நமக்கு காட்டுகிறது. பிரியமானவர்களே, எல்லா சபைகளும் இந்த அசதியான நிலையை குறித்து மிக 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அது சபையினுடைய அசை. நீ இப்படி குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடினால் எதை ஆண்டவர் சொல்றாரு? எதை ஆண்டவர் நான் இந்த வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொன்னா வாட் இஸ்? பலவிதமான காரியங்கள், பலவிதமான கேள்விகள் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல, நீ என்னவாகவும் இல்லை, அனலாவும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் என்னவா இருக்கும்? நலமா இருக்கும்னு வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது
கிறிஸ்தவர்கள் என்று நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மையான மக்கள் இந்த உலகத்துல கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவார்கள். அதுதான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம். அதான் நல்லா கவனிங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற பெரும்பான்மையான மக்கள் கைவிடப்பட்ட நிலைமையில காணப்படுவார்கள். அதற்கான காரணம் அவர்கள் பாவம் செய்ததினால் இல்ல, ஒரு துணிகரமான பாவம் செய்ததினால அல்ல. ஒரே ஒரு காரியம், அதை தான் இந்த பக்தன் எழுதும் போது எழுதுகிறான். அசதி சோம்பலின் நிமித்தமாக என்ன பண்ணப்படுகிறாங்க, அவர்கள் கைவிடப்படுகிறார்கள். அதுதான் இந்த வசனம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றார். ஆக்கியோன் எழுதும் போது, யோவான் எழுதும் போது எழுதுகிறார், என்னது உனக்கு இருக்கக்கூடிய சோம்பல், உனக்கு இருக்கக்கூடிய அசதி, உனக்கு இருக்கக்கூடிய தூக்கம், இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த அசதி சோம்பலி நிமித்தமாக மிக 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 ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லாம் கவனிங்க. ஒரு தன்னுடைய பொருள்கள் எல்லாத்தையும் பிசாசு கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். விபச்சாரம் 10,000 ரூபாய், பொய் 20,000 ரூபாய், இன்னும் குடி 30,000 ரூபான்னு என்ன பண்றான். எதை கொடுத்து என்ன பண்ணிடலாம், அவன்கிட்ட இருந்து அந்த பொருள் என்ன பண்ணிடலாம், மக்கள் வாங்கிடலாம். ஒன்னே ஒண்ணுக்கு மாத்திரம் 5 கோடி போட்டு வச்சிருந்தான். என்ன அப்படின்னு சொன்னா அசதி. கிறிஸ்தவர்கள்ட்ட வச்சிருக்கிற, நான் வச்சிருக்கிற ட்ரம்ப் கார்டு என்னதான் அது, அசதி. இல்ல, சோம்பல் என்கிற காரியத்தை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா அவன் அதை தான் ட்ரம்ப் கார்டா வச்சிருக்கிறான். இந்த கடைசி நாட்கள்ல நமக்குள்ள அசதியை கொண்டு வந்து களைப்பு, உறக்கம், தூக்கம் எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக தந்து அதன் மூலமாக உங்களை ஏமாற்ற விரும்புகிறானே அன்றி துணிகரமான பாவங்களை உங்களுக்குள்ள கொண்டு வருவதில்லை. துணிகரமான பாவத்தில் இருக்கிறவன் அப்பா அப்படின்னு என்ன பண்ணிடுவான், மனம் திரும்பி உள்ள வந்துடுவான். உள்ள வந்துட்டோம்ல நம்மளை டார்கெட் பண்றான். அதுதான் அவனுடைய நிலை. நான் சொல்லுகிறத நன்கு கவனித்துக் கொள்ளுங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், நீ நினைக்கிற மாதிரி இருக்காது. அங்க விபச்சாரம், வேசிக்கள்ளன்லாம் எங்க இருப்பாங்க, அங்க காணப்படுவான். அவன் கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிருப்பான், உண்மையிலேயே மனம் திரும்பி இருப்பான். ஆனா சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறேன்னா, பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா, ஒருவேளை ஓகேடா அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் அசதியா இருக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் அவனுடைய ட்ரம்ப் கார்டு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிர, அசதி என்கிற பாவத்தை குறித்து மிக எச்சரிக்கையாக இருங்கள். பக்கத்துல ஒருத்தருடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, அசதி என்கிற பாவத்தை குறித்து நீங்க எச்சரிக்கையா இருங்க. நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதுதான் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அசதியா இருக்கிறபடினால என்ன இல்லை, அசதியா இருக்கிறபடினால ஜபம் இல்லை, அசதியா இருக்கிறபடினால வேதத்தை படிக்கிற அனுபவம் இல்லை, அசதியா இருக்கிறபடினால என்ன பண்றது இல்லை, சில காரியங்கள் அப்படியே விட்டுறேன். நானே ஒரு வியாக்கியானம் சொல்லிப்பேன், சர்ச்சுக்கெல்லாம் போவேணாம், ஆன்லைனில் பார்த்தா ஆவாதோன்னு என்ன பண்ணுகிறேன். எனக்கு நான் இப்போ இருந்தோம்ல, அப்படி இருந்தோம்லன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, விடந்தாவாதம் பேசுகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லுகிற காரியம் அதுதான். ஏன்னா வாழ்க்கை என்ன பண்ணிருச்சு, குளிர்ந்து போச்சு, அவ்வளோதான், இப்படியே இருந்துரும் அப்படின்ற நிலைக்குள்ளாக போகிற காரியம். ஒரு கேள்வியை நான் நேரடியாக உங்ககிட்ட கேட்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. உங்களில் எத்தனை பேர் தனிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துருக்கிறீங்க? குடும்ப ஜெபத்தை சொல்லல, குடும்பமா நாங்க 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், குடும்பமா நாங்க 1 மணி நேரம், அதை பத்தி நான் பேசல. தனிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில நீங்க வளர்த்துருக்கிறீங்க? ஐயோ, எங்க போறீங்க ஃபாஸ்டிங் பிரேயர், எங்க போறீங்க நைட் பிரேயர், இருக்கட்டும் ஃபைன். இந்த வாரம் கூட நமக்கு வருகிற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இரவு ஜெபம் இருக்கு, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, வாங்க நம்ம ஜெபிப்போம். அதை குறித்து நான் குற்றம் சொல்ல. ஆனா தனிப்பட்ட ஜெபம் இல்லாம நீங்க எத்தனை ஜெப கூட்டத்துக்கு போனாலும் என்ன பண்ணாதுன்னா, அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன கொடுக்காது, உங்க வாழ்க்கையினுடைய டெஸ்டினி, உங்களுடைய கோலை என்ன பண்ணாதுன்னா அது அச்சீவ் பண்ணாது. ஜாக்கிரதையா இருங்க. அநேகர் இப்படி பொய்யான திருப்தியோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான குழுவா நாங்க என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனா அது முடிவல்ல. ஒரு காரியத்தை நல்லா விளங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜெபம் 5 நிமிஷம் நீ தனியா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெபிக்க முடியுதா? யோசித்து பாருங்க. நான் அப்படி ஜெபம் பண்றேன்னா யாரையும் கை தூக்க சொல்ல, நம்மை நாமே பார்த்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி அதுதான். உண்மையா நான் ஜெபிக்கிறேன், 1/2 மணி நேரம் உண்மையா நான் என்ன பண்ணுகிறேன், நான் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபிக்கிற அனுபவம் அவசியம். பிரியமானவர்களே, கர்த்தரோடு எப்பொழுதும் நீங்க தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடிய தனி ஜெபம் உங்களுக்கு இருக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனிப்பட்ட ஜெப நேரம் இருக்க வேண்டும்.
சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனிப்பட்ட ஜெப நேரம் உங்களுக்கு இருக்கணும். இது இது ஏதோ 10-11 ஜாலியா கை கொடுத்துட்டு சொல்லிட்டு போற காரியம் கிடையாது. உண்மையா இருக்கணும். இப்படி நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அவர் என்னைய அங்க உள்ள வரத்துல அசதியா இருந்துருவார். அவரு அப்படியே உட்காந்துருவார். இந்த பையன் தானே அங்க போட்டுன்னு என்ன பண்ணிடுவார், கதவை க்ளோஸ் பண்ணிடுவார். அவர் அசதியா உட்காந்துருப்பார். இல்ல ஆண்டவரே, நான் வாய்க்கிலேயே பேசுன நீ செஞ்சையா அப்படின்னு என்னை பார்த்து கேள்வி கேட்பார். லெட்ஸ் லிசன் ஹியர். 1000 காரியம் இருந்தாலும், 1000 பிரச்சனை இருந்தாலும், 1000 அலுவல்கள் இருந்தாலும், 1000 போராட்டம் இருந்தாலும், என் அறையில் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்குள்ள செல்ல முடியும்ன்றதுல விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் உங்க வலது கையை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால்தான் இங்க என்னதான் காட்டு கூச்சல் போட்டவங்கள அங்க எதிர்பார்த்தீங்கன்னா அங்க சீன்லயே இருக்க மாட்டாங்க. அதனால ஜாக்கிரதையா இருப்பது அவசியம் பிரியமானவர்களே. ஏன்னா நீங்க தனியா எவ்வளவு நேரம் தேவனோடு கூட ஜெபிக்கிறீர்கள்? நீங்க குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். ஏன் அப்படி சொல்றார் ஆண்டவர்? ஏன் நீ குளிராயாவது அனலாய? மறுபடியும் நான் சொல்றேன், அப்படி ஏன் இயேசு? ஒருவேளை நீங்க குளிரா இருந்தா உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து அது சாத்தியமா இருக்கும். நீங்க வெதுவெதுப்பா இருக்கிறபடினால என்ன, எனக்கு நானே ஒரு சுய திருப்தி, ஓகே நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு நானே போட்டுக்கிற ஒரு வேலி, அதுதான் அது சுய திருப்தி இல்லை, அது அசதி. அதனாலதான் வார்த்தை சொல்ல, ஆதியில உற்சாகமாய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஊழியம் செய்யுங்கள், ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகள்ல நாம் ஜாக்கிரதையாக இருப்பது அவசியம் பிரியமானவர்களே. புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த 5 பேர் எப்படி இருந்துட்டாங்க? அசதியா இருந்தபடினால என்ன பண்ணியாச்சு, கேட் வாஸ் க்ளோஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஐயோ அப்படின்னு கேட்டுனா, நாங்களும் மணவாளனை பார்க்கறதுக்கு தாயா என்ன பண்ணியிருந்தோம், தீவட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தோம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், இன்னும் கதவை திறக்கிறதுக்குள்ள அந்த நிமிஷங்கள் தான் எனக்கு அருமையான தேவ ஜனமே இப்படின்றதுக்குள்ள மணவாளன் வந்துருவாரு. யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. இவ்வளவு நாள் நான் செஞ்ச காரியம், கையில தீவட்டி வச்சிருந்தேன் பிரதர், கையில தீவட்டி வச்சிருந்தேன், பட் ஐ வாஸ் மிஸ்ட். இவ்வளவு நாட்கள் டிராவல் பண்ணி வந்துட்டோம். ஒருவேளை நான் என்னுடைய வாழ்க்கையில 52 வருஷம் டிராவல் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னும் எத்தனை நாட்கள் தெரியல. இன்றா, நாளையா, நாளை மறுநாளா, ஐ டோன்ட் நோ. ஆனா ஏன்னா the gate was டக்குன்னு என்ன பண்ணிடும், ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த ரகசிய வருகையில் நான் என்ன பண்ணணும், நான் யோசிக்கிறதுக்கெல்லாம் அந்த நேரத்தில் நான் யோசிச்சு ஒரு ஃபுட்போர்ட்டில் தொங்கியாவது என்ன பண்ணிடுவேன், உள்ளே போயிடுவேன், எந்த கதையும் ஆகாது. அதனால தான் தமிழ் பழமொழி சொல்லப்படுது, நினப்பு என்ன பண்ணும், உழப்ப கெடுக்கும். நாங்கள் பல நாட்கள் அப்படி பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால் அப்படி ஒரே ஒரு கட்டவரல் மாத்திரம்தான் அந்த பஸ்ஸுடைய எட்ஜில் இருக்கும், அப்படியே தொங்கிட்டு போன நாட்கள்லாம் உண்டு. ஆனால் அது அப்படி பழகின தோஷம் ஒரு நாள் அப்படி நல்லா வேகத்தில் வருது. நான் ஒரு டேர்னிங்கில் இறங்கணும், பஸ் நல்லா வேகமாக போயிட்டுருக்கு, ஒரு மாட்டு வண்டிக்காரன் வந்துட்டான். இப்படி நான் அப்படி இறங்குறதுக்கும் பின்னாடி ஒரு பேக் மாட்டியிருப்பேன். அந்த வேகத்தில் இறங்கிட்டேன். கரெக்டாக அந்த கொம்பில் என் பேக் மாட்டிக்கிச்சு. அவ்வளோதான். போய் அப்படின்றதுக்குள்ள இந்த கை கிழிஞ்சிருச்சு. அப்படியே மொத்தமாக டர் அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு. அடுத்த நாள் நம்ம போய் MCA எக்ஸாம் எழுதணும். எப்படியோ கட்டு போட்டு அதுக்கெல்லாம் எழுதி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். பட் என்னன்னா, எல்லா காரியங்கள்லாம் எப்படியோ இறங்கிட்டோம், எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம். இல்லை, கருமையான தேவ ஜனமே, ஒவ்வொரு காரியத்தில் நாம் ஜாக்கிரதையாக, கொஞ்சம் கூட அசதி, சோம்பல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சுய திருப்தியை நமக்கு உண்டு பண்ணிடும். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். வேத வசனம் அதை தான் நமக்கு சொல்லுகிற. இயேசு சபைக்குள்ளாக பார்க்கிறார், வெளியே பார்க்கிற காரியம் இல்லை. இயேசு சபைக்குள்ளாக அநேகர் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எல்லா நிலைகளில் கடைசி நாட்களில் சபை என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, தூங்கி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் புத்தி இல்லாத கன்னிகைகளை போல கைவிடப்படுவோம். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, விழித்திருங்கள். சொல்லுங்க, விழிச்சிருங்க, தூங்காதீங்க. தட்டி சொல்லுங்க, விழிச்சிருங்க. இன்னைக்கும் தூங்குற, இன்னைக்கும் தூக்கம், அன்னைக்கும் விட்டுருவார். அவ்வளவுதான். எதுக்கோ யாருக்கோ நடக்குது பிரதர் அப்படின்ற நிலைமையில சபை போயிடும். ஜாக்கிரதையா இருப்பது அவசியம். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நிலைகளில் நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக.
What is number 3? மூன்றாவது காரியம் என்ன? சபையினுடைய எண்ணங்கள். விசுவாசிகள் தங்களை குறித்து எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதுதான் அடுத்த காரியமாக நாம் வேதத்தில் பார்க்கும்போது பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிங்க. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். நல்லா கவனிங்க. நீ இப்படிதான் இருக்கிற அப்படின்னு யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து சொல்றா. நீ நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்பட்டவன், தரித்திரன். அவர் பார்வையில் எப்படி இருக்கிறார்? யாரா இருக்கிறான்? குருடன். இன்னும் அடுத்த காரியம் என்ன? நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். நான் ஐஸ்வர்யவான் என்றும். நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? எப்படி இருக்கிறேன்? நான் ஐஸ்வர்யவான், திரவிய சம்பன்னன் என்றும், திரவிய சம்பன்னன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும், ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். நல்லா கவனிங்க பார்க்கலாம். சொல்லுகிறபடியால். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுவோம். இன்னொரு விதத்துல சொல்லலாம், நினைக்கிறபடியால். சொல்லுங்க. விசுவாசிகள் தங்களுக்குள்ள இப்படியே நினைச்சுக்கிறாங்க. என்னங்க, எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸை நான் பார்த்துட்டு, எனக்கு இருக்கக்கூடிய வீடு வசதி, எனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலபுலன்கள், எனக்கு இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பா என்ன இருக்குதுங்க? ஒரு சீட்டு கண்டிப்பா எனக்கு உண்டுன்னு சுய திருப்தி கொள்ளுகிறத நம்ம அந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த விசுவாசிகள் தங்களுக்குள்ள எப்படி நினைத்தார்கள்? நாங்க இருக்கக்கூடிய நிலை சரி போதும். உண்மையாவே அப்படிதான் நினைச்சாங்க. ஏன்னா தேசம் எப்படி இருக்குது? லவதோக்கியாவுக்கு வருவோம். தேசம் எப்படி இருக்குது? செழிப்பா இருக்கு. தேசம் எப்படி இருக்குது? கருப்பு கம்பளிலாம் வித்து என்ன பண்றாங்க? கொடி கட்டி பறக்குறாங்க. மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்களுக்கு தங்களுக்குள்ளாகவே சொல்லிக் கொண்டாங்க, நான் ஐஸ்வர்யவான், எனக்கு என்ன கிடையாது, ஒரு குறைவும் இல்லை. அது எல்லாமே எங்கன்னா இந்த பூமியோட முடிஞ்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சபைக்குள்ளாக கூர்ந்து கவனிக்கும் பொழுது குறை உள்ளவர்களாக பார்க்கிறார். நம்ம சபைக்குள்ளாக பார்க்கும்போது, சபை கட்டடம் இல்லை, உங்களையும் என்னையும் பார்த்தா சொல்றாரு. நம்மளை பார்க்கும்போது ஆண்டவர் அதில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அவர்கள் எப்படி, இயேசு கிறிஸ்து அவங்கள எப்படி பார்க்கிறாராம்? நீங்க வாசித்த வசனம் நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் குருடராக இருக்கிறார்கள், அவர்கள் நிர்வாணியாக இருக்கிறார்கள், அவர்கள் பரிதபிக்கப்படுகிற நிலையில காணப்படுகிறார்கள். இதுதான் அப்படி காணப்படுது. அப்போ இதை இன்னொரு விதத்தில் சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, அசதியை குறித்த எச்சரிப்பு மாத்திரமல்ல, மாய்மாலத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேக விசுவாசிகள் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாங்க? மாய்மாலக்காரர்கள். சொல்லுங்க அந்த வார்த்தையை. மாய்மாலம் பண்றது. நான் மாய்மாலம் பண்றது அது அப்படின்னா என்னன்னா, வெளி வேஷம் போடுவேன். என்ன பண்றது? மாய்மாலக்காரர்கள். ஒரு ஆயக்காரன் உள்ளுக்குள்ள ஜோம் பண்றாரு. இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? அவன் மாய்மாலக்காரன் அவன் கிட்டே இல்லை, வெளியில உண்மையா ஜோம் பண்ணிக்கிட்டு இருந்தான். பாத்தீங்களா? அவன் கிட்ட போயிட்டார் ஆண்டவர். இப்படி நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு அந்த பெருமை இருந்துச்சுனாலே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கெட் அவுட் அப்படின்னு என்ன பண்ணிடுறாருன்னா, தூர போகிறத வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இதைத்தான் மாய்மாலம்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாம உண்மையாகவே உள்ளாக அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு பெருமை இருந்துச்சு. ஏன்னா அவர்களுக்கு உள்ளாக கிறிஸ்து முதன்மையான ஸ்தானத்தை என்ன பண்ணல, கொண்டிருக்கவில்லை. உண்மையாகவே அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இல்லை. ஆனா இவங்க சொல்லிக்கிட்டாங்க, நாங்க யாரு? ஐஸ்வர்யவான், நாங்க ஐஸ்வர்யம். ஒருவேளை எழுத்தின்படியான செல்வம் இருந்திருக்கலாம், ஆவிக்குரிய காரியங்களில் அவர்கள் என்ன இல்லை, ஐஸ்வர்யவான்களாக இல்லை. நம்ம சாட்சி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது பிரியமானவர்களே? நம்ம எப்படிப்பட்ட, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, நாம் என்ன எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். எல்லா காரியங்கள்ல நான் என்ன சூழ்நிலையில் நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன்? இத்தனை மணி ஆச்சா என் வாழ்க்கையில் என்ன? ஏன்னா எல்லா செல்வங்கள் இருந்தாலும் சரி, 1000 காரியங்கள் இருந்தாலும் சரி, அதனால நான் இன்னைக்கு என் ஜெப நேரத்தை என்ன பண்ணிடுறேன்? பைக்காட் பண்ணிட்டு நாளைக்கு ஜெபிக்கிறேன். இல்லை, அப்படிப்பட்ட ஜெபம் அல்ல. உண்மையா கர்த்தருடைய பாதத்தில் நான் ஜெபிக்கிற அந்த ஜெப ஜீவியம். நம்ம பல காரியங்களை சொல்லிட்டு போகலாம். நமக்கு முன்பாக பல பரிசுத்தவான்கள், நம்முடைய போதகர், போதகர்கள் ஒவ்வொருத்தரும் நமக்கு சாட்சியா இருக்கிறாங்க. திருத்துவதாஸ் அங்கிள் இருந்தாங்க. இத்தனை மணி ஆச்சுன்னா ஜெபம். டாக்டர் பிரான்சிஸ் இருந்தாங்க. காலையில் என்னதான் எத்தனை விதமான சர்ஜரி இருந்தால் கூட 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ரூமில் அழுகிறத என்ன பண்ண முடியாது, அந்த சத்தத்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஜெபம். வாட் ஆம் ஐ? இன்னைக்கு கொஞ்சம் எவ்வளோ
நான் ஜெபிக்காத ஜெபம் வாங்க ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். அதனால தான் அசதியாயிராத. மாய்மாலமாக நான் அப்படி வந்து நிற்கிற காரியம் அல்ல. நம்ம நிறையா கூட்டத்துக்கு போகிறோம், போய் ஜெப கூட்டத்துக்கெல்லாம் போயிட்டா ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிடுவார், உள்ள அலோவ் பண்ணிடுவார். 10 பேரை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டா. தனிப்பட்ட ஜெபம் இருக்குதா? தனிப்பட்ட ஐக்கியம், தனிப்பட்ட வேத வாசிப்பு, கர்த்தரோடு கூட இந்த காலை பொழுதுல என்னோடு கூட என்ன பேசினார் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த காலை பொழுதுல எவ்வளவு நேரம் பைபிள் வாசித்தோம்? உங்க பிள்ளைகளை நீங்க உற்சாகப்படுத்துறீங்களா? நல்ல வெட்டி வியாக்கியானம் பண்ற காரியம் அல்ல. நான் என்னுடைய ஸ்தானத்துல நான் எப்படி காணப்படுகிறேன்? நல்ல வெளியில 1000 இருக்கலாம் உங்களுக்கு. What about என்னுடைய what is my destiny, what is my goal? நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ பரிதபிக்கப்பட்டவன் அப்படின்ற நிலைமையில என் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொல்லிடுவாருன்னு சொன்னா இவ்வளவு நாள் வாழ்ந்ததுல அர்த்தம் இல்லையே. எனக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. வேத வசனம் அதான். அனனியாவும் சப்பிராலும் என்ன பண்ணாங்க, மாய்மாலம் செய்தார்கள். வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டோன்னு என்ன பண்ணாங்கன்னா அடி விழுந்துச்சா, முடிஞ்சு. The chapter was closed. அனனியா சப்பிராளுடைய சாப்டர் முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சாங்களே, ஒரே ஒரு பங்கை தான் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க, மாய்மாலம். சொல்லியிருக்கலாம், நான் ஒரு பங்கை என்ன பண்ணியிருந்தேன் எனக்குன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன்னு என்ன பண்ணியிருந்திருக்கலாம். பேதுருக்கிட்ட அன்னைக்கு சொல்லியிருக்கலாம், சொல்லல. இவ்வளத்தை வச்சுட்டேன்ல, எனக்கு என்ன நடந்துற போகுதுன்னு நினைச்சாங்க. ஆனா என்ன பண்ணுச்சு, முடிவு விபரீதமா மாறிடுச்சு. தேவன் நம்ம உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். நான் அவங்க எல்லா நிலைகளில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆயக்காரன் நினைச்சான் மற்றவர்களை காட்டிலும் நான் யாரு நல்லவன்னு நினைச்சான். மற்றவர்களை காட்டிலும் யாரு தன்னை என்ன நினைச்சான், நான் நல்லவன் அப்படின்னு யார் யோசிச்சானா, ஆயக்காரன் யோசிச்சுட்டான். எனக்கு அருமையான பரிசை என்ன, எல்லா நிலைகளில் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். இந்த 17வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கிற போது ஒரு வார்த்தையை நீங்க அதுல சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? 17ஆம் வசனத்துல நீ வாசிங்க அந்த வசனத்தை. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். இல்ல போதும், நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல். 17ஆம் வசனத்துல அறியாமல் என்கிற வார்த்தையை கவனிங்க. அது எதை காட்டுகிறதுனா, உண்மையான நிலையை குறித்த அறிவு அவர்களுக்கு இல்லை. அதை அறியாமல் ஒருத்தன் அப்படிதான் அறியாம என்ன பண்ணானா, உண்மையான நிலை என்ன அப்படின்னு அறியாம எப்பொழுதும் போலவே எந்திரிச்சான். யாரு? சிம்சோன் எந்திரிச்சான். என் கூட யார் இருக்கிறான்னு நினைச்சிட்டு எந்திரிச்சிட்டான். ஆண்டவர் இருக்கிறாரு, எனக்குள்ள பலன் இருக்குதுன்னு என்ன பண்ணான், எப்பொழுதும் போலவே எந்திரிச்சான். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா அவனை கோமாளி ஆக்கிட்டாங்க, கண்ணெல்லாம் குருடாக்கி. அவ்வளவு அதாவது தாயின் கற்பத்திலிருந்து வெளியே வரதுக்கு முன்னாடியே அவ்வளவு த பிளான்ட் ஒரு பர்சனாலிட்டி. அப்படிப்பட்ட நிலைமையில தான் கர்த்தர் உங்களை என்னையும் இந்த உலகம் உருவாவதற்கு முன்னாடி பிளான் பண்ணி இந்த நாட்கள்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் அறியாம என்ன பண்ணா, எந்திரிச்சான். என்ன பண்ணிட்டாங்கன்னா பொட்டுன்னு போட்டாங்க. முந்தி மாதிரியே நான் ஜெயிப்பேன் நினைச்சான். ஆனா என்ன பண்ணிட்டானா, அங்க இல்ல, ஆண்டவர் அவன் கூட இல்லை. அவன் கூட இருக்கிறத, ஆவியானவர் அவனோடு இருக்கிறதை அறியாமல். எனக்கு அருமையான வழக்கம் போல எழும்புனா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எனக்கு அருமையா அநேக விசுவாசிகள் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் காணப்படுகிறாங்க. வெளி வேஷம், ஆரம்ப காலத்தின் வெற்றியை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அன்னைக்கு செஞ்சேன் பிரதர், அன்னைக்கு பண்ணல, இன்னைக்கு வாட் அபவுட் டுடே? அதுதான் வாட் இஸ் டுடே, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறாய்? நான் அநேக கிறிஸ்தவர்கள், நான் அன்னைக்கு அப்படி ஜெபம் பண்ண எனக்கு ஆண்டவர் செஞ்சாரு, இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? அதை வாட் அபவுட் டுடே? இன்னைக்கு என் வாழ்க்கையில நான் எப்படியாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பாஸ்டர் சொல்லும்போது சொல்லுவாங்க, 3 மணிக்கெல்லாம் என்ன பண்ணுவேன், எந்திரிச்சு ஜெபிப்பேன். 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவேன், ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பால் யாங்கிச்சோ அவர்கள் எங்க வந்தாங்கன்னா, இங்க ஒரு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருந்தாங்க. சில தலைவர்கள் அழைக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு 50 லீடர்ஸ் மாத்திரம் தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க. அதுல நம்ம பாஸ்டரும் ஒருத்தர் உள்ள போயாச்சு. அப்போ அவர் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், டெய்லி என்ன பண்ணுவேன், எனக்கு 84 வயசாகி போச்சு, டெய்லி என்ன பண்ணுவேன், காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன், 2 மணிக்கு எந்திரிப்பேன்னார். அன்னையிலேருந்து இவர் எப்படி ஜெபிக்க ஆரம்பித்தாருன்னா 2 மணிக்கு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டார். நமக்கு அதாவது எல்லா நிலைகளும் நம்ம எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம், நம்மை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எவ்வளவு நேரம் என் ஜெப நேரம் காணப்பட்டு கொண்டிருக்குது?
அப்பதான் பால் யாங்கிச்சு அவர்களை பார்த்து டாக்டர் சொல்லும்போது சொன்னாராம், இது உங்க ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு. அதெல்லாம் ரைட்டு தான், எனக்கு இதில் எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ இதை விட்டுருப்பா, இந்த சப்ஜெக்டை நீ என்னை 2 மணிக்கு இதை செய்ய 2 மணிக்கு எந்திரிக்காத அப்படின்னு சொல்றது யார் கிடையாது. அது உன் வேலை இல்லை அப்படின்னு யார்கிட்ட சொல்லிட்டாராம். மித்த காரியங்களை எனக்கு சொல்லு, நீ கொடுக்குற மருந்தை நான் சாப்பிட்டுக்கிறேன், ஆனால் 2 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்காதன்னு சொல்றதுக்கு என்ன கிடையாது. தட்ஸ் நாட் ஃபார் யூ, அது உங்களுக்குரிய காரியம் அல்ல. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நம்ம நிறைய பரிசுத்தவான்கள் நமக்கு முன்னுதாரணமாக காணப்படுகிறார்கள். கேள்வி என்னன்னா, இன்றைக்கு நீ எப்படி இருக்கிறா, அன்னைக்கு அப்படி இருந்தது காரியம் அல்ல. இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? அநேக கிறிஸ்தவர்கள் மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு ஆலோசனையை தருகிறார். 4வது காரியம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது 4வது ஒரு காரியம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. 18வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு களிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். 3 காரியங்களிலே கர்த்தர் குறிப்பிட்ட ஆலோசனையை தருகிறார். முதலாவது, பொன்னை வாங்கிக்கொள், உனக்கு உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களை தருவேன், உன் கண்களுக்கு எண்ணத்தை போடு, களிக்கம் போடுன்னு 3 ஆலோசனையை கொடுக்கிறத இந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே அதாவது எல்லா காரியங்கள்ல நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என்ன பண்ணு, இந்த 3 செய்யும் சொல்றார். உண்மையா அதாவது காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நீ ஐஸ்வர்யவானாக, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். உண்மையான எழுத்தின்படியான ஐஸ்வர்யம் அல்ல, விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்கள் ஆகுவதற்கு. இங்கே சொல்லும் போது நம்ம வாசிக்கும் போது வாசிச்சிருவோம், நீ ஐஸ்வர்யவான் ஆவதற்கு நெருப்பிலே போடப்பட்ட பொண்ணை வாங்கிக்கோ, உடுத்திக் கொள்வதற்கு வஸ்திரங்களை தருவேன். எதை 3 விதமான காரியம். நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு உண்மையிலேயே நீ ஐஸ்வர்யவான் என்ன இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது ஐஸ்வர்யமான கண்ட்ரி அது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையிலேயே நீ யார் கிடையாது, ஐஸ்வர்யவான் அல்ல. யாக்கோபு 2 நீங்க வாசித்தீங்கன்னா விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றி இருக்கிறார். சபை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பொன்னை போல புடமிடப்பட வேண்டும். அது என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு என்று பாடுகளையும் உபத்திரவங்களையும் கடந்து செல்ல வேண்டும் என்பதை அது நமக்கு காட்டுகிறது. என்ன பாடு, எவ்வளோ உபத்திரவம், எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள், ஆனா அதன் மத்தியில் நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்களாக நம்ம காணப்படுகிறோம். பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. சொல்லுவோம், பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. பிராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. திராணிக்குமே சோதித்திடா தாங்கிட பலனளிப்பா. ஹல்லேலூயா. பொன்னை போல, அதாவது உங்களை சோதனையின் வழியில கொண்டு செல்லும் போது உங்களுடைய பதில் என்ன? பலவிதமான சோதனையின் பாதை எனக்கு காணப்படும் போது என் பதில் என்ன? உங்க வழியை நான் ஆண்டவரே, நீங்க என்ன காரியம் கொடுத்தாலும் உங்க வழியை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு நீங்க நன்றி சொல்றீங்களா? நம்ம எப்படிப்பட்ட ஆண்டவர் எதிர்பார்க்காத காரியங்கள், மோசமான காரியங்கள் என் வாழ்க்கையில நடந்தாலும் உம்முடைய வாக்கு தத்துவம் என்ன பண்ணும், நிச்சயமா என் வாழ்க்கையில என்ன பண்ணும், நிறைவேறும்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில சொன்ன காரியம் அப்படியானா நீங்க விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்களாக இருப்பீங்க. என் சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஆனா என் ஆண்டவர் என்ன நடத்துவார், என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார் என்கிற ஒரு காரியம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில இங்க சொல்லப்படுகிற காரியம். அதுதான் இன்னைக்கு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கிறார். இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை அதுதான் பிரியமானவர்களே. கடைசி கால சபைக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் எல்லா காரியங்கள்ல நம்முடைய அவருடைய வருகைக்கு உகந்த ஒரு பாத்திரமாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறார், வணைந்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, என்னை அழிப்பதற்காக இல்ல, சோதனையிலிருந்து என்னை தூக்கி நிறுத்துவதற்கு. நிச்சயமா ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஏன் நமக்கு அதாவது இங்க கண்களுக்கு என்ன போடணும்னு சொல்றாரு, களிக்கம் போடணும், நல்ல ட்ரெஸ், நீ விழித்துக் கொள்வதற்கு நான் உனக்கு வஸ்திரங்களை தருவேன். அது என்ன வஸ்திரங்க? அது நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். நமக்கு கர்த்தர் எத்தனையோ விதமான ஆவிக்குரிய வஸ்திரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அவைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும்.
எல்லா நிலைகளும் நாம் அப்படிப்பட்டவர்களாக காணப்படணும். ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வஸ்திரங்களை கர்த்தர் இப்படித்தான் இருக்கணும்னு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா வச்சிருக்கிற காரியம் அதுதான். எல்லா காரியங்களும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்களா இருந்தா என்ன பண்ணக்கூடாது? தலையில தொப்பி போட்டுட்டு எங்க உட்கார்ந்து இருக்க கூடாது, சபைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்க கூடாது. தலையில என்ன பண்ணக்கூடாது? முக்காடு போட கூடாது. பெண்களா இருந்தா என்ன பண்ணணும்? பக்கத்துல என்ன பண்ணணும்? நீங்க முக்காடு போடணும். பக்கத்துல சொல்லுங்க. நீங்க பக்கத்துல யாராவது போடாம இருந்தா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மா முக்காடு போடுமான்னு சொல்லுங்க. ஐயோ எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க. வாட் அ பியூட்டிஃபுல் அட்டென்ஷன். எல்லா நிலைகள்ல நான் சொல்லுங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். இப்படித்தான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை கர்த்தர் வச்சிருக்கிறார். எல்லா காரியங்கள்ல தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அது. முக்காடிட வேண்டும் அங்க வார்த்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற. ஏன்னா இங்க நம்ம சப்ஜெக்ட் வருவோம். கண்களே இருளாக இருக்கும், ஆனா முழு சரீரமும் எப்படி ஆயிடும்? இருளா போயிடும். இங்க மூன்றாவது கண்கள் சரீரத்துக்கு ஒளியா இருக்கிறது. லவதோக்கியா சபையினர் உண்மையாகவே எப்படி இருந்தாங்க? குருடர்களாக இருந்தார்கள். ஆனா எல்லாருக்கும் கண்கள் இருந்துச்சு. ஆனா எப்படி இருந்தாங்களோ? இயேசு கிறிஸ்து சொல்றார் நீ குருடனா இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லுகிறத வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா எப்படி பார்வை என்னங்க சொல்ல வரீங்க? பெரிய ஞானி சொல்றார். சாலமோன் எழுதும்போது எழுதுறாரு, 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 4:20-21 வாசித்து பாருங்கள். நல்ல கண் பார்வை இருப்பது அப்படின்றது என்னன்னா நம்முடைய வார்த்தையை அறிந்து தொடர்ந்து அதுல நடக்கிற ஒரு காரியம். வாசிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. நல்லா கவனிங்க. என் மகனே என் வார்த்தைகளை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகள் என்ன பண்ணக்கூடாது? உன் கண்களை விட்டு என்ன பண்ணக்கூடாது? பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இங்க வார்த்தை நல்ல கண் பார்வை இருப்பது என்பது என்ன? அவருடைய வார்த்தையை அறிந்து அதுல தொடர்ந்து நடப்பது. வாசிச்சா தானே நடக்க முடியும். பக்கத்துல கேளுங்க, வாசிச்சா தானே நடக்க முடியும். வாசிக்கிறீங்களா? கேளுங்க பக்கத்துல கேளுங்க. வாசிக்கிறீங்களா? டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா? நம்ம இங்க சர்ச்சுக்கு வரும்போது நம்ம ஒரு வசனம் சொல்லும்போது அப்பதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்தை அந்த பகுதியில் தேடிக்கிட்டு இருப்போம். வேற ஒரு இடத்துல பிலமோனை தேடிக்கிட்டு இருப்போம். எங்கப்பா இருக்குது? எங்கேயா இருக்கிற பிலமோன்? நீ எங்கப்பா போயிட்ட? நம்ம நிறைய பேருக்கு என்ன நினைச்சிருவோம்னா, பிலமோன் வேற மூன்ல இருக்கிறார் பிரதர், அவருக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவரெல்லாம் விட்டுடுறோம். அவரையும் நமக்கு தான் எழுதி வச்சிருக்கிறார். அதெல்லாம் வாசிக்கணும். அதனால ஆபக்கூக் எங்க இருக்குன்னு இந்த பக்கம் தேடிட்டு இருப்போம். அவன் நம்ம யோசித்துருவோம், அவர் என்ன காட்டிலும் பெரிய குக்கா, அதனால ஆபக்கூக்கெல்லாம் நான் வாசிக்கிறது இல்லைன்னு விட்டுறோம். அவரையும் நம்ம வாசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். அப்போ இந்த கடைசி காலங்களில் கர்த்தர் தருகிற எல்லா ஆலோசனையும் என்ன பண்ணுங்கன்னா ஏற்றுக்கொள்வோமாக. நம்ம சொல்றது ஒரு வேலை பாவக்கா மாதிரி இருக்கலாம், கசக்கலாம். நேற்றைய தினத்துல கூட வாலிப பசங்களுக்கு பேசும்போது அடாது மழையிலையும் வந்து உட்காந்துருந்தாங்களேன்னு அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சில காரியம்லாம் சொல்றதுக்கு என்னவா இருக்கும், கேட்கறதுக்கு எப்படி தான் இருக்கும், கசப்பா தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உட்கொண்டுட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது நன்மையாக பழிக்கும் என்பதில் என்ன கிடையாதுன்னா சந்தேகம் கிடையவே கிடையாது. அவங்கள்ட்ட பேசும்போது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா, எங்கள் வீட்டில் நல்லா இவ்வளோ பெரிய பெரம்பு இருக்கும். பசங்க குடி பசங்களாக இருக்கும்போது பாவக்காயை வறுத்து நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் கூட சாப்பிட்ருவோம். இந்த சாம்பாரில் போட்ட பாவக்காயை ஐயோ கொடுமடா சாமி, இன்னைக்கு நமக்கு கண்டோண்டான்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிடாம அப்படியே ஒதுக்கி வச்சுருப்போம். அங்கே இருக்கிற 15 பாவக்காயும் மொத்தமாக அள்ளி வாயில் அப்படி ஒரு திணிப்பாங்க. திணிக்க வாயை மூடணும்னா இங்கே ஒரு கை போகும், இங்கே இருக்கிற தோலை பிஞ்சிரும். அப்புறம் எங்கே அவ்வளோதான் உள்ளே போயிடும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். அதனால் எல்லாம் ஆனால் குட்டி பசங்க ஆனால் இப்படியெல்லாம் செய்வாங்களான்னா அதுதான் நடந்த காரியம் அது. ஆனால் அது உள்ளே போனால் அது நமக்கு என்னதான், அது ஆரோக்கியம். இன்னைக்கு நான் சொல்றது ஒரு வேளை உங்களுக்கு கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதை நம்ம உட்கொள்ளும் பொழுது அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விசுவாசம் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு தொடர்ந்து அதிலே உங்களை வளர்ந்து பெருகட்டும். நீங்கள் உங்களை அப்படியே மகிமையின் வஸ்திரத்தினால் என்ன பண்ணணும், உங்களை மூடிக்கொள்ளட்டும். வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிற தெளிந்த கண்கள் உங்களுக்கு இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அடுத்த ஒரு காரியம், 5வது காரியம், கர்த்தர் கண்டிப்பாய் எச்சரிக்கிற ஒரு காரியத்தை வேதத்தில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். 19ஆம் வசனத்தை வாசிங்க. நான் நேசிக்கிற எவர்களோ
அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து ஐயா ஜாக்கிரதையா இருந்து என்ன பண்ணுங்க? மனம் திரும்பு. நீ நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. உண்மையாகவே கடிந்து சிட்சிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதுல என்ன காணப்படுதுன்னா கர்த்தருடைய அன்பு. எப்படியாவது நான் ஒரு நாள் என்ன பண்ணணும்? பரலோகத்துக்கு வந்து சேரணும். அதுதான் அவருடைய வாஞ்சை. கர்த்தர் கடிந்து சிட்சிக்கும் போது ஒரு காலமும் என்ன பண்ணாதீங்கன்னா முறுமுறுக்காதீங்க. ஐசக் பேசிக்கிட்டு இருக்கிறான்னு நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல இந்த வார்த்தை யாருக்கு முதலாவது பிரசங்கம் யாருக்குன்னா இது எனக்கு தான். எல்லா நிலைகள்ல இது இது என்னப்பா அது அப்படின்ற காரியம் அல்ல. இங்க வார்த்தை நமக்கு சொல்ல அதை குறித்து கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை என்ன பண்ணாதீங்கன்னா ஒருபோதும் முறுமுறுக்காதீங்க. கஷ்டத்தின் பாதையில நாம் கடந்து சொல்லும் போது சில பாடங்களை என்ன பண்ணுகிறோம்னா கற்றுக்கொள்ளுகிறோம். எனக்கு அது ஒரு வேலை நம்ம சரீரத்தில் அடைகிற வேதனையாக இருக்கலாம், சிந்தையில வரக்கூடிய நிந்தையாக இருக்கலாம். பட் கேர்ஃபுல்லா இருங்க பிரியமானவர்களே. நான் நேசிக்கிறவர்கள் அவர்களோ பக்கத்துல ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் உங்களை நேசிக்கிறேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் பிரதர் சிஸ்டர், கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருங்க. இந்த உலகத்துல அவரை காட்டிலும் என்னை நேசிக்கிறதுக்கு யாராவது இந்த உலகத்துல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. எல்லா நிலைகள்ல அவர் என்னை நேசிக்கிறார். 6வது காரியம் வாசிங்க. சபையினுடைய திருப்தியை பார்க்கும் பொழுது பார்க்கிறோம், இல்லைன்னா கர்த்தருடைய திருப்தியாகவும் காணப்படுது. 20ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடனே போஜனம் பண்ணுவான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு வரைக்கும் வெளியில சுவிசேஷ கூட்டத்தில் பேசினாலும் சரி, தெரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, இந்த வார்த்தை வராது. யாரு பேசினாலும் இந்த வார்த்தை, இதோ வாசற்படியில நின்று ஒரு கதவை தட்டி கொண்டிருக்கிறார், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ள வருவார். அது ஆனா உண்மையாகவே அதுக்காக எழுதல. இங்க வெளியில நின்று சொல்றதுக்கு எழுதல. சபைக்கு வெளியே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் வாசல்ல வெளியே நின்ற சபைக்கு வெளியே இயேசு கிறிஸ்து நிற்பதை பார்க்கும்போது எவ்வளவு பரிதாபமா இருக்கும். இயேசு எனக்குள்ள இல்லை, எங்க இருக்கிறாரு? எங்க நிற்கிறாரு? வெளியில வாசற்படியில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? தட்டிட்டு இருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்ன பண்ணு? கதவை திறந்தால் அப்படின்னு வசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் தான். நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். நமது உண்மையிலேயே ஆவிக்குரிய திருப்தி உங்களுக்கு காணப்படுதா? உம்மோடு ராக்காலத்தில் உம்மோடு கூட இருந்த நிமிடங்கள் எவ்வளவு இனிமையா இருந்துச்சு ஆண்டவரே. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். விசுவாசிகளுடைய மாய்மாலம், விசுவாசிகளுடைய சுய திருப்தி இயேசு கிறிஸ்துவை வெளியே அனுப்பிச்சிருச்சு. விசுவாசிகளுடைய சுய திருப்தி, விசுவாசிகளுடைய மாய்மாலம் நம்ம என்ன பண்ணுச்சுன்னா இயேசு எங்க நிற்கிறாரு? வெளியே நிற்கிறாரு. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் பிரியமானவர்களே. எல்லா நிலைகளில் ஆண்டவரே இன்னைக்கு எனக்குள்ள வாங்க, ஆண்டவரே ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள மறுபடியும் வந்து ஆண்டவரே என் இருதயத்தை நான் திறக்கிறேன், எனக்குள்ள வாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் உள்ள வருவார். நான் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியா சபையினுடைய மாட்சிமையை நம்ம பார்க்கும் பொழுது பார்க்கிறோம். வாசிங்க. கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருடைய நான் ஜெயம் கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்தில் உட்கார்றது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். அவனும் என் சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்கிற ஒரு பங்கு எனக்கு உண்டு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பொய் சொல்லலைங்க. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சிங்காசனத்துல அவர் சிங்காசனத்துல என்ன பண்றார்? பக்கத்துல பிதா உட்கார்ந்துருக்கிறார். கொஞ்சம் கிட்ட வாமா, கிட்ட வாங்க. அப்படி பிதா பக்கத்துல யார் உட்கார்ந்துருக்கிறார்? குமாரன் உட்கார்ந்துருக்கிறார். குமாரனோட யாரை உட்கார வச்சிடறாரு? என்னைய உட்கார வச்சிடறாரு. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஆண்டவர் பொய் சொல்ல, ஒரு நாள் என்னைய உட்கார வச்சு அழகு பாப்பா. பிதா கூட உட்கார்ற ஒரு பாக்கியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு எனக்கும் தேவன் தருவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சிங்காசனத்துல உட்கார்ற பாக்கியம் அதாவது கிராண்ட் ரிசப்ஷன், எப்படி பயங்கரமான ஒரு வெல்கம் கொடுக்கிறத இந்த பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கிறோம். இயேசு எப்படி ஜெயம் கொண்டாரோ நானும் ஜெயம் கொள்வேன். ஹல்லேலூயா. அவர் ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு வேதத்தில் வாசிக்கிறோம். பக்தி விருத்திக்கு ஏதுவான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னா இந்த நாள்ல உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அசதியா இராதே. அநேக தூக்கமா அவ்வளவுதான், நான் எல்லாம் செஞ்சதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன்,
கிழிச்சிட்டேன்னு வெட்டி வியாக்கியானம் பண்ணீங்கன்னா பக்கத்துல பார்த்து இன்னைக்கு மறுபடியும் சொல்லுங்க, தயவு செய்து கத்த சொல்லுகிறார். சொல்லுங்க, தயவு செய்து கத்த சொல்லுகிறார். அசதியா இராதே. இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க, அதாவது தவறான திருப்தியை தூக்கி எறியுங்கள். உங்க மாய்மாலத்தை தூக்கி போடுங்க. வெதுவெதுப்பான நிலையை அகற்றி போடுங்க. பிசாசை மேற்கொள்ள உங்களை அர்ப்பணியுங்கள். கடைசியா ஒரு வார்த்தை, என்ன பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தனி ஜெபம் செய்யுங்கள். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? ஹalleluya. எல்லாரும் அப்படியே எழும்பி நிக்கலாம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. ஹalleluya, துதிக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிதாவை நோக்கி பார்க்கலாம். ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. Let we all stand together. எழும்பி நின்று நல்ல ஒரு விசை ஹalleluya தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி தேவ நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. சுயமென்னில் சாம்பலாய் மாற ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. சுயமென்னில் சாம்பலாய் மாற. பாஸ்டர் லெனார்ட் அவர்கள் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூறுவார். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்யுமே. கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கல்வாரியே அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்து கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை. ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்படியே நினைச்சு பாருங்க. ஹalleluya. உங்க வீட்டு கதவுக்கு முன்னால ஒருத்தர் நின்று கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறார். ஹalleluya. ஒரு குட்டி பையன் ஹalleluya அவங்க வீட்டுக்கு முன்னால் அந்த படத்தை மாட்டி வச்சிருப்பாங்களாம். அப்போது அப்பா சாப்பிட்ருக்கிற அப்பா கிட்ட கேட்டேன், அப்பா அது யாருப்பா அவ்வளோ நேரம் கதவை தட்டி நின்றுட்டே இருக்கிறாங்களே, அது யார் அப்படின்னு கேட்டேன். டே உனக்கு ஒன்றும் வேலை இல்லையா, நீ சாப்பிட்டுட்டு பிசாம போடா, அதை பற்றி நீ கவலைப்படாத. அம்மா கிட்ட திரும்பி கேட்டேன், அம்மா அது யாரும்மா, அது இவ்வளோ நேரம் கதவை தட்டி நின்றுட்டே இருக்கிறாங்களே அது யாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அப்பா அவனுக்கு ரொம்ப கவர்ந்துருச்சு, அடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் அம்மாட்ட பார்த்து சொன்னானா, அம்மா அந்த வீடு எனக்கு சொந்தமாக இருந்தால் நான் உடனே நான் திறந்து கொடுத்துருப்பேன்ப்பா, என் வீடை நான் திறந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கும் வாழ்க்கையில் சரிங்களா, இன்றைக்கி இவ்வளோ நாட்களாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் காத்துக்கிட்டே இருக்கிறார். உன்னை அதிசயமாய் காணப்படும்படியாய், உன்னை அற்புதங்களை செய்யும்படியாய், உன்னை வழிநடத்தும்படியாய் லவ்லியதர் சபையில் கர்த்தர் வைத்திருக்கிற கடைசி ஆசீர்வாதங்கள் உனக்கு தான். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்து அவன் பேச அவனோடு போஜனம் பண்ணுவேன், உன்னோடு அவன் என்னோடு கூட போய் வாட் எ ஃபெலோஷிப், என்ன ஒரு ஐக்கியம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் உனக்கு அந்த ஐக்கியத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? இன்னைக்கு நீ எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆபிரகாம் அன்னைக்கு 75 வயசில் தன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். அருமையானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர் அது உன் வாழ்க்கையில் விரும்புகிறார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? தேவனை உதவி செய்வார். நேச தகப்பனே, இந்த நாளில் ராஜா என் வாழ்க்கையில் வாங்க ஆண்டவரே, டைம் வித் மீ டாடி, என்னோடு கூட வந்து ஐக்கியம் கொள்ளுங்கப்பா, அதை நான் விரும்புகிறேன், எனக்கு அதுதான் எனக்கு வேணுமாப்பா ஆண்டவரே, எனக்கு நீ உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் தேவரீர் அற்புதம் செய்து நாமத்தை தேவரீர் மைமைப்படுத்திக்கொள்ள ஜெபிக்கிறோம். தாத்தர் பண்ணிக்கிறோம், காத்துக்கொள்ளுங்க, மைமைப்படுங்க. கத்தர் பெரிய காரணங்களை செய்வீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே.